மாண்புமிகு திரு ரா சபரிநாதன், விருகம்பாக்கம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரா சபரிநாதன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையாயும் நம்பிக்கையும் பெற்றிருதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். மாண்புமிகு திரு வே. சம்பத்குமார், அரூர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வே. சம்பத்குமார் எனும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு வே. சம்பத்குமார், கோயம்புத்தூர் வடக்கு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற வே. சம்பத்குமார் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். மாண்புமிகு திரு த. சரத்குமார், தாம்பரம். திரு ECRP சரவணன், சோழிங்கநல்லூர். என்ன எல்லாமே அப்படி கொடுத்திருக்காங்க. மாண்புமிகு திரு கு. சரவணன், ஸ்ரீவைகுண்டம். சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெற்ற கு. சரவணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றியுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ளிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடலறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு த. சாமிநாதன், வேடசந்தூர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கா. சிந்து என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
மாண்புமிகு திரு கி சிவகுமார், பெரம்பலூர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு முனைவர் இசக்கி சுப்பையா.